அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை மறுமையின் வெற்றி அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. நாம் அனுதினமும் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷிஃபத்துகளை பேணி வாழ வேண்டும். ஐவேளை தொழுகையை கடைபிடித்து அல்லாஹ்வுடைய ஃபரல்களை ஈமானுடைய ஃபரல்களை கடைபிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இக்ராம் மற்றும் இஹ்லாஸ் ஆகிய இந்த ஷிஃபத்துகளை எல்லாம் தாவத், இலிம், திக்ர் ஆகிய ஷிஃபத்துகள், கலிமா மொழிவது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மொழிவது ஆகிய இந்த ஈமானுடைய ஷிஃபத்துகளை பேணி நடக்க வேண்டும். இன்று நாம் தப்லீக்கின் சிறப்புகளில் கண்ணியம் காத்திட வேண்டும் என்கின்ற தலைப்பை பார்க்க போகின்றோம். தப்லீக் வேலை செய்பவர்களின் கவனத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறேன். வேலை செய்யும் போது சிறிது பேணுதல் குறைந்தாலும் நன்மையுடன் தீமையும் கலந்து விடுகிறது. ஒரு முஸ்லிமின் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், ஒரு முஸ்லிமின் குறையை ஒருவர் உலகில் மறைத்தால் அவருடைய குறையை அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் மறைக்கின்றான். ஒரு அடியான் தன் முஸ்லிம் சகோதரருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வரை அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்வான். இன்னொரு ஹதீஸில், தன் சகோதரரின் குறைகளை யார் மறைப்பாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் கியாமத் நாளில் மறைப்பான். தன் முஸ்லிம் சகோதரரின் குறைகளை யார் பகிரங்கப்படுத்துவாரோ அவரின் குறைகளை அல்லாஹ் பகிரங்கப்படுத்துவான். வீட்டின் நடுவில் இருந்தாலும் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான் என்று கூறப்பட்டுள்ளது. பல ஹதீஸ்களில் இந்த செய்தி வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. ஆகவே தப்லீக் செய்பவர்கள் பிற முஸ்லிம்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும். இதைவிட முக்கியம் ஒரு முஸ்லிமின் மானத்தை காப்பதாகும். ஒரு முஸ்லிமுடைய மானம் பறிபோகும்போது அவருக்கு உதவி செய்யாத ஒரு மனிதருக்கு உதவி தேவை ஏற்படும் போது அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். மற்றொரு ஹதீஸில், ஒரு முஸ்லிமை அவமானப்படுத்துவது மிக தீய வட்டியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. முஸ்லிமின் மானம் மரியாதையை கெடுப்பதை எச்சரித்து பல ஹதீஸ்கள் வந்துள்ளன. அதாவது நாம் பிறரை அசிங்கப்படுத்துகின்றோம் என்றால், கேவலப்படுத்துகின்றோம் என்றால் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுகின்றான். ஒரு முஸ்லிமுடைய மானம் மரியாதையை நாம் காக்க வேண்டும். அவர் தவறு இழைத்திருந்தாலும் சரி, அதனை நாம் மற்றவரிடம் கூறி அவருடைய மரியாதையை கெடுக்கக்கூடாது. ஒரு சகோதரனுடைய மரியாதையும் நாம் காக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.